கயல் நல்ல கணபதியே நான்காலம் தொழுதால் அல்லல் வினையெல்லாம் அயிலனே சொல்லறியேன் தும்பிக்கையானை தொழுதால் வினை தீரும் நம்பிக்கை கொண்டோர் நமக்கு விநாயகரே முதலாவதாக விநாயகர் பாடல் செய்ய தன்னானே நானே நானே நன்னம் தனம் தானே நானே நானே நன்னா செய்ய முந்தி உதைத்த நாயகர் எங்கள் முக்கண்ணனாரின் மகனே செய்ய அட்டது வர்க்கமே அன்னம் போல இங்கே அசியுதம்மா காலில் பொன்சாலங்கை ஒத்துமி வாக்கு படிக்க வேணும் ஒத்துமையாகும் ஆட வேணும் பத்தினி வாக்கு படிக்க வேணும் பாலரெல்லாம் குமி ஆட வேணும் தை மாத 1ஆம் தேதியில் இந்த பொங்கல் விழாதான் நடக்குதம்மா இந்த முத்து கபட்டி மண்ணுக்கு தானக பெருமை சேர்க்கவே வந்தோமுங்க அடுத்த பாட்டு செய்ய தன்னே நன்னே நானாம் தானே நன்னே உள்ளூர் விநாயகரை கும்பிட்டு அடுவோம் செய்ய உள்ளூர் மாரியம்மனை வேண்டிய பாடுவோம் செய்ய தனே செய்ய ஒதி வச்ச எங்குருவை ஒரு நாளும் நான் பாட வச்ச எங்குருவை பல நாளும் நான் காளி என்ன வம்சமே கலாச்சாரம் காக்கவலே செய்ய தனே நானே நன்னே நானே நன்னா அடுத்த பாட்டு தண்டபாணி செய்ய தண்டபாணி என்னும் கொண்டோடும் காவடிகள் அங்கமெல்லாம் மாட்டர்கள் கொண்டோடும் என் கூட்டமே மொட்டை அடித்து கை கட்டி சுத்தி மோகன ராகம் பாடி சித்தர்கள் வருவாரே உன்னை தேடி கூடிய கூட்டத்தில் கும்மியாட்டம் தான் வைத்து கும்பிட்டு நாங்கள் ஆடுவோம் சபையோர்களை குதித்து நாங்கள் ஆடுவோம் சித்தர்கள் வருவாரே உன்னை தேடி வள்ளியம்மன் தங்கதையை வையகத்தில் நான் பாட வாழ்த்தி வீடை கூடுப்பே சபையோர்களே வாழ்த்தி வீடை கூடுப்பே அறமுகம் படைத்த வேல்முருக உன்கதையை ஆடுகிறோம் பாடுகிறோம் ஆதரிக்க நீ வருவாய்
பக்கத்தில் புத்தொன்று வல்கிழுவை மரம் ஒன்று வாங்காய் வளர்ந்திருக்க மேலே ஆவி வளர்ந்திருக்க ஏறாதோ மலையேறி ஏறையே நமக்காக காலால் நடந்து வந்த முருகையா கால்வழி ஓத்துமையா அட திங்களும் வெள்ளியும் பொங்கல அபிஷேக ஐயனோட சன்னதியில் ஐயனோட சன்னதியில் நெற்றியில திண்ணீர் பக்தர்களின் கண்ணீர் பார்க்கவே வந்தோமங்க முருகா எங்களை காக்க வேண்டாம் காலத்தில் சரியாக எப்பொழுது வந்த மாமன் என்ன காரணமோ தெரியவில்லை மாப்பிள்ளையை சோதிக்க வேண்டும் என்று காலதாமதாக வந்துவிட்டார். காலதாமதாக லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படிம்பாங்க. அதுபோல இப்போ வருகை புரிந்த அன்பு அசோக் மணி மாமனர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். வாழ்க கொங்கு. லைன் நினைக்கிறப்ப தயவு செஞ்சு வாழ்க கொங்கு. வளக நமது கலாச்சாரம் மற்றும் பண்பாடு. இது கொங்கு ரவியின் ஈசன் வள்ளிக்குமி மற்றும் கொங்கு ஒயிலாட்டம். வருகை புரிந்துள்ள சொந்தங்கள் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக இனிய மாலை வணக்கம். தை திருநாள் நல் வாழ்த்துக்கள். கதிர் வெடித்து பிளம்புள்ள கடல் குதித்து சூடாற்ற முதுவரும் உலகில் முதற்பரப்பும் தோண்டிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நடந்து வந்த தமிழடங்கே பதிமதிரை பெருமொழியில் பதினேதம் கைப்பிடித்தவளே தாயே தமிழே உன்னை வணங்குகிறேன். நான் உன்னை வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை வணக்கிடைய அழகலை என்பதனால் தமிழோடு கலை வளர்க்கும் கலையோடு நம் கலாச்சாரம் வளர்க்கும் எங்குருவை வணங்குகிறேன். மாமனுக்கு வயசு அதிகம் வந்தாலும் பேச்சு சிறப்பாக பேசுறார். அதோடு எங்கள் சொந்தங்களாம் உங்களையும் வணங்குகிறேன். இது எங்கள் ஆசிரியர் பற்றிய அறிமுகம். நேரத்தின் அருமை கருதி எங்கள் ஆசிரியர் அவர்கள் வள்ளிக்குமி, ஒயிலாட்டம், காவடி ஆட்டம், பெருஞ்சலங்கை ஆட்டம், உரிமை ஆட்டம் போன்ற கலைகளை கற்று அந்த கலையானது நமது கொங்கு சமூகத்தினுடைய இளைய தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்கெல்லாம் விருப்பப்படுகிறோம் அங்கெல்லாம் சேவை அமைப்போடு சென்று பயிற்சி அளித்து வருகிறார்கள். அந்த மாதிரி பயிற்சி அளித்தவர்கள் எங்கள் குழுவிலே கிட்டத்தட்ட ஆண்கள் பெண்கள் அனைவரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, அதனுடைய நோக்கம் கொங்கு மக்களுக்கு என்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது. அந்த கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும், பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திற்காக இந்த குழுவின் மூலமாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். அப்படி சமுதாயத்திற்காக தம் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் குழுவிலே படித்த இளைஞர்கள், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட், எலிமெண்டரி ஸ்கூல் வாதியார், ஹை ஸ்கூல் வாதியார் மற்றும் தாசில்தார், வக்கீல், கோழி பணியாளர்கள், இப்படி பல தொழிலதிபர்கள். காரணம் கலை உணர்வு, இனப்பற்று. இப்படி எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் எங்கள் ஆசிரியர்கள் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். சாதனை என்று சொன்னால் கிண்ண சாதனை தான் பெரிதாக பேசப்படுகிறது. அந்த வகையிலே கடந்த ஆண்டு இவர்களை போன்ற 16,000 நமது கொங்கு சகோதரிகள் பங்கு பெற்ற கிண்ண நிகழ்வு ஈரோடு விஜயமங்கலத்தில் நடைபெற்றது. அந்த குழுவிலே கலந்து கொண்ட சிறப்பித்த 2வது பெரிய குழு எங்கள் கொங்கு ரவியின் ஈசன் வள்ளிக்குமி என்பதை இந்த இடத்துல மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, எங்கள் ஆசிரியர் அவர்கள் நமது நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர், மோகனூருக்கு அருகில் உள்ள ஆரியூரை சேர்ந்தவர், மணிங்குளத்தின் மைந்தன், சேரங்குளத்து மைந்தன் கொங்கு ரவி அவர்களை உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்துவதை பெருமைப்படுகிறோம். 2வது தடவை கையெடுத்து கும்பிடுறேன். எங்களுடைய ஆசிரியருடைய சேவை மென்மேலும் வளர வேண்டும் இல்லாமல் அந்த இறையை கேட்டுக்கொண்டு ஆசிரியரை வணங்கி உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். குலத்தை போற்றுவோம், குலதெய்வத்தை நித்தம் வணங்குவோம். நன்றி, வணக்கம். அடுத்து வருகின்ற பாடல் தம்பியரே தம்பிரவள்ளி.
ஏய் தன்னண்ணம் தன்னண்ணம் தனி நன்னி நன்னம் நானி நானி நன்னி நானி நன்னி நன்னம் கல்வோட குடியிருக்கும் கூட்டத்தையும் பாரு கொங்கினத்தின் மக்களை இங்கே வந்து பாரு எட்டு திசை குடியிருக்கும் கூட்டத்தையும் பாரு என் இனத்தின் மக்களை நம்ப ஊரில் வாரு செம்பகமேகேலு கொங்கினத்தின் மைமையை முத்துகாவிட்டில் வாரே தம்மையாரே தம்பிரவள்ளி சரித்திரத்தை கேளு காலம் பேசந்தால் கையை தட்டியாரே இந்த குமி யானை மலை ஆண்டவருக்கு இணையாம் எடுத்து சொல்வதென்றால் இதற்கு இணை இல்லையா இந்த குமி யானை மலை ஆண்டவருக்கு இணையாம் இதை எடுத்து சொல்வதென்றால் இதற்கு இணை இல்லையா கொம்புக்கு தாரி பிள்ளைங்குழல் ஊத சூனியங்கள் கோரமாயில் ஆட எருமாயில் எரி விளையாடும் முகம் ஒன்று பேருடன் நாண மொழி பேசும் முகம் ஒன்று குறும்பாடி குருவினை தீர்க்கு முகம் ஒன்று குருவிகள் வாங்கி நின்ற முகம் ஒன்று நாமக்கல் முத்துகாப்தி போகும் வந்தரோடு அன்பான காரால கவுண்டாச்சி ஆட்டம் பெரியவர்களே, இதுவரை விநாயகரை வணங்கி முருகனை வணங்கி குருவை வணங்கி உள்ளூர் தெய்வங்களை வணங்கி பாடிய பாடல்களை கேட்டீர்கள். வள்ளிக்குமி என்றால் என்ன? தமிழ் கடவுள் முருகன் வள்ளியை திருமணம் செய்வதை மையமாக கொண்டு நடைபெறுவதால் இது வள்ளிக்குமி என்று அழைக்கப்படுகிறது. வள்ளி எப்படி பிறந்தார்கள், எங்க வளர்ந்தார்கள், எப்படி முருகனை சந்திக்கிறார்கள் என்பதுதான் இவருடைய மைய கருத்து. அந்த வகையில் நம்பிராஜன் நங்கை மோகினி என்பவர்கள் குறவன் இனத்தைச் சேர்ந்த ஒரு தலைவன் தலைவி வேங்கி மலைச்சாரலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்து ஒரு பெண் குழந்தை இல்லை. பெண் குழந்தை இல்லாத ஏக்கத்தினால் நங்கை மோகினியாகப்பட்ட ராணி வாட்டமுற்று காணப்படுகிறார். ராணி வாட்டமுற்று காணப்பட்டா ராஜா சும்மா இருப்பாரா? எப்படி இருப்பார்? ராணி வந்து தேத்துறார், கவலைப்படாத, நம்ம போய் ஈஸ்வரனிடம் வரம் கேட்கலாம், ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று. அதை பற்றி ஒரு பாடல் இப்பொழுது தேசம் புகழும் அரசு. ஆண் குழந்தை வேண்டும் என்று தவம் இருந்து மண்ணு சாப்பாடு சாப்பிட்டது அந்த காலத்துல. அது ஒரு காலம். 7 பேரும் ஆண் குழந்தை இருந்து ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று ஈசனிடம் வரம் கேட்டார்கள். அதை பற்றி அவர் அருமையான பாடல். தேசம் புகழும் அரசு செய்யும். செய்ய தன்னே தினம் தானே தினம் தானே தேசம் புகழும் அரசு செய்து வரும் திங்கள் ஒளி வள நம்பி மன்னா திங்கள் அலங்காரமாகவே எத்தனை செத்தனைக்கும் துரை ராஜமன்னா அம்மா யூனிஃபார்ம் இல்லையனா யாருக்கு மேதான் நம்மளோட குழுவல அனுமதியே இல்லையே. பெரும்பலியோ முத்தோ செய்த இந்நாளில் ஒரு பெண் குழந்தை இல்லையே என் சிவனீஸ்வரனே.
பாவமாக 7 பேர் மக்கள் பாங்குடன் பெற்று நிறுத்தி வைத்தார். இக்கடம் தண்ணீர் பெண் குழந்தை இல்லையே என் சிவனீஸ்வரனே. சப்பர காவடி தோளில் வைத்து சாமி வாரணைக்கு போகிறேன். அப்ப திருப்பதி அம்மையாடைய அப்புறம் வருகுது பாருங்கம்மா. பொய்யாகாது வேடுவராஜன் அந்த அரியது சிட்டு தண்ணீர் அதன் பாரி ஒரு பெண் குழந்தை. ஏன வரத பாருங்கம்மா அசைஞ்சு வரத பாருங்கம்மா. ஏன மேல தீரனும் அமர்ந்து வரத பாருங்கம்மா. குதிரை வரத பாருங்கம்மா குதிச்சு வரத பாருங்கம்மா. குதிரை மேல செல்வமாம அமர்ந்து வரத பாருங்கம்மா. தேரு வரத பாருங்கம்மா அது குலுங்கி வரத பாருங்கம்மா. தேருக்குள்ளே கொங்கு மக்கள் அமர்ந்து வரத பாருங்கம்மா. புலி வரத பாருங்கம்மா அது சீரி வரத பாருங்கம்மா. புலி மேல ஐயப்பன் அமர்ந்து வரத பாருங்கம்மா. தண்டன நாடின தானன தானன நாடின தானன தானன நாடின தானன தானன நாடின தானன. கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினா இன்னும் கொஞ்சம் தெம்பா ஆடுவாங்க. ஒவ்வொரு பாடல் முடிந்தவுடன் தயவுசெய்து கரவொலி எழுப்பி எங்களை உற்சாகப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சன்மானம், வேற எதுவுமே இல்லை. ஆகவே மறக்காமல் கைதட்டி எங்களை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு, இப்பொழுது ஈசனிடம் வரம் கிடைச்சிருக்குது. பெண் குழந்தை கிடைக்கும் என்று பிறக்கம் என்று வரம் கிடையில. அந்த பெண் குழந்தை எப்படி கிடைக்கிறது என்பதை பற்றி ஒரு பாடல். வாருமாறு மன்னர்களை செய்ய தண்ணி நாம் தானே நாம் தண்ணி மாமா என்ன செய்வோம் கண்ணி மேல வாரு வருமா. ஏ தண்ணி நன்னி நானே நன்னி நானே நன்னி நானம் தனம் தானே நன்னி நன்னா தனம் தன்னி நன்னி நானே நன்னி நன்னா. மாதிரி ஆளுங்கயா வாரு அண்ணர்களே வள்ளி கிழங்கெடுக்க வள்ளி கிழங்கெடுக்க நம் கானகத்தில் கிழங்கெடுத்து வருவமாடா கண்ணே. ஆமா லைன பாரு. ஒய்யாரம்மா கைய வீசி நடங்க அண்ணா நடங்க தம்பி நம் கானகத்தில் கிழங்கெடுத்து வருவமாடா கண்ணே. அப்படியே அட குழந்தையால பாட்டு கேட்டு சரியாத்தான் பண்ணுங்க சரியாத்தான் பண்ணுங்க. மாத்தி மாத்தி ஆட்டத்தை ஆடாத அப்படியே மாடு உண்டு வனந்த நில்லே ஓடி வந்ததாலே ஓடி வந்ததாலே அந்த மாமுனிவ சேர்ந்திடவே பெண் குழந்தையாக அப்படியே என்ன சத்தம் ஓட்டி வாங்க அண்ணா ஓட்டி வாங்க தம்பி நாம் அனைவருமே சேர்ந்துதான் பார்த்திடுவோம் வாங்க. அப்படியா வள்ளி கூலிதனிலே கண்டெடுத்த குழந்தை அதை வள்ளி என்று பெயரை விட்டு வளர்த்திடுவோம் வாங்க. களியங்காட்டு கற்பராயன் காளி தேவிதான் மாரி தேவிதான் மலையாள பகவதியை நான் அறியேன் அண்ணா. களியங்காட்டு கற்பராயன் காளி தேவிதான் மாரி
கைத்தட்டிய நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த கைத்தட்டல் தொடர வேண்டும். ஒரு அறிவிப்பு. சாந்தி என்பவர், நடராஜனுடைய மனைவி சாந்தி என்பவருடைய போன் வந்து இங்க விட்டு தவறி விட்டு போயிட்டாங்க. அண்ணன் இருக்குது, அவங்க வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது ஒரு பஞ்சகாலத்தில் இந்த குறவர் கூட்டம் அந்த மலையிலே சென்று ஒரு கிழங்கு வெட்டிட்டு வரலாம் அப்படின்னு தன் கூட்டத்தோட செல்லுகின்ற பொழுது ஒரு வள்ளி கிழங்கு குழியில அந்த மகாதேவன் அருளால் மாமுனியும் மானும் இணைந்து ஒரு பெண் குழந்தையை அந்த மான் ஈன்று விட்டு சென்று விடுகிறது. வள்ளி குழியிலிருந்து எடுத்ததனால் அந்த பெண்ணுக்கு வள்ளி என்று பெயர் வைத்து அரண்மனைக்கு எடுத்து கொண்டு வளர்த்துகிறார்கள். நீராட்டி சீராட்டி வளர்த்துகிறார்கள். அந்த குழந்தையானது 1-2 வயதில் ஓடி விளையாடி 5-6 வயதில் காடுவெட்டி 5-6 வயதில் அருந்துமலை காட்டு உணர்ந்து 12 வயதிலே பருவம் அங்கே ஆகி 18 வயதில் பேரழகாக தேவாதி தேவர்களும் பார்த்து மயங்கக்கூடிய அளவிலே அழகு பெண்ணாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். மீண்டும் மழை மாறி பெய்யுது. இப்போ அந்த குறவர்கள் விவசாயம் செய்ய வேண்டும். அதற்காக அந்த பஞ்ச காலத்தில் சும்மா கடந்த காட்ட போய் இப்போ வந்து தித்துவலி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாடல் இப்பொழுது காடு வெட்டி செடி ஒதுக்கி எனும் பாடல். தன்னன்னாம் தன்னினம் நாம் நாம் தானானி நானி நானி நன்னா செய்ய காடு வெட்டி செடி ஒதுக்கி எல்லோரும் கந்தவடி வேலவனை தினம் துதித்து பயிரும் செய்ய எல்லோரும் செந்தூர்வாடி வேலவனை தினம் துதித்து அட பசுந்தினையை பயிரும் செய்ய எல்லோரும் பள்ளி மல ஆண்டவனை தினம் துதித்து அட சொல்லறிய நல்லதினையை சோமவாரம் சுக்கிரவாரம் காடு வைக்க ஆன நேரம் அட விதை விதைக்கும் பெட்டி தன்னையே நாம் எல்லோரும் சிறசில் வைத்து விலை நிலம் தான் விதைத்து அட பயிர் வளர்ந்து ஞானி பிடித்து கனகத்தில் நாய் நரி கரடிகள் அழிக்க கண்டே பயிர் வளர்ந்து மணி பிடித்து கனகத்தில் நாய் நரி கரடிகள் அழிக்க கண்டே நன்றி நன்றி. கரகோஷம் எழுப்பியவர்களுக்கு நன்றி தெரிவித்து அடுத்து இந்த வெள்ளாமை வச்ச வகையில் அந்த பயிரெல்லாம் பெருசாயிடுச்சு. அந்த குறவர் வழக்கப்படி நம்ம முதல்ல கிளி முழுக்கு போகிற மாதிரி குருவி முழுக்கு போகிற மாதிரி குறவர் வழக்கப்படி அந்த திணைப்புணத்தை வந்து பெண்கள் தான் காவல் காக்க வேண்டும். ஆகவே இந்த வள்ளி அனுப்பப்பட்டவள் அந்த காவல் காக்கிறது புறப்படுறதை பற்றி ஒரு பாடல், அதை பற்றி தாய் தந்தையர்களுடைய அனுமதி வாங்குறாங்க, அதை பற்றி ஒரு பாடல், பச்சிகளாம் பறவைகளாம் என்ற ஒரு சிறந்த பாடல் இப்பொழுது. ஆம் தைய தன்னே நன்னே நனே நன்னா ஏய் நானே நன்னா ஏய் நானே நன்னே நானே நன்னா ஆமாங்கண்ணு சொல்லடா கண்ணு ஆந்தைய பச்சிகளாம் தய பறவைகளாம் பறவைகளாம் அட பறந்து வந்து இங்கு மேயுதம்மா காகங்களாம் ககங்களாம் ஆந்தைய மாடப்புற அந்த மயிலினங்கள் மயிலினங்கள் அட மதனகவி வந்து பாடுதம்மா மணிப்புறாவா மணிப்புறாவா
ஆந்தைய அண்ணங்குயில் ரெண்டு பேடையெல்லாம் பேடையெல்லாம் அட பேசி வச்சு இங்கு மேயுதம்மா அண்ணருடன் அண்ணருடன் ஆந்தைய பொல்லாத இந்த அண்ணருடன் அட அண்ணருடன் அட பொற்கிளியாய் வந்து நீ பிறந்தாய் பறவையெல்லாம் பறவையெல்லாம் ஆந்தைய தாதி மறைந்தயே குட்டியல்லோ குட்டியல்லோ அட திருவனத்தை வலிகாவல் செய்ய கொக்குகளா கொக்குகளா ஆந்தைய தென்னாட்டு அந்த பறவையெல்லாம் பறவையெல்லாம் அட பறந்து வந்து இங்கு மேயுதம்மா பறவையெல்லாம் பறவையெல்லாம் தாம்தாய் நன்றி. கைத்தட்டி நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் நன்றி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இப்ப இந்த வள்ளி வந்து காவல் காக்க புறப்படுறதுக்கு தயாராகிட்டாங்க. அவங்க தயாரானவர்கள் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து ஒரு அருமையான ஒரு பக்தி பாடல் அப்படி அலைக்கட்டுமா சாமி அலைக்கட்டுமா என ஒரு பாடல், அதுக்கு அடுத்து சின்னமலை பாடல் வரும். சின்னமலை பாடல்ல வேதம் வந்து மகாமணி ஒரு அலைக்கட்டுமா சாமி அலைக்கட்டுமா அந்த அக்காதங்க 7 பேர் அலைக்கட்டுமா அலைக்கட்டுமா சாமி அலைக்கட்டுமா அந்த அக்காதங்க 7 பேர் அலைக்கட்டுமா ஒரு அலைக்கட்டுமா சாமி அலைக்கட்டுமா சமயபுரா மாரியம்மன அலைக்கட்டுமா அலைக்கட்டுமா சாமி அலைக்கட்டுமா நவலாடி கருப்பணத்தா அலைக்கட்டுமா ஒரு அலைக்கட்டுமா சாமி அலைக்கட்டுமா கபட்டி மாரியம்மன அலைக்கட்டுமா அலைக்கட்டுமா சாமி அலைக்கட்டுமா உள்ளூர் மாரியாய அலைக்கட்டுமா ஒரு அலைக்கட்டுமா சாமி
மாரியா அலை கட்டுமா அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா நவலவதி மாரியா அலை கட்டுமா ஒரு அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா காரியதா அலை கட்டுமா அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா தயடைய துரசாய அலை கட்டுமா ஒரு அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா ஒரு பொன்காரியா அலை கட்டுமா அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா அந்த பொன்னாரு சங்கரதா அலை கட்டுமா ஒரு அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா கருப்பு சாமியதா அலை கட்டுமா அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா சத்தியுள்ள மாரியா அலை கட்டுமா ஒரு அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா தோர மனஜ்யமன அலை கட்டுமா அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா தயலு வேறு கண்ணி மர அலை கட்டுமா ஒரு அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா தோர மனஜ்யமன அலை கட்டுமா அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா அந்த உத்தமரங்காய அலை கட்டுமா ஒரு அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா யமன அலை கட்டுமா அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா தக்கிரமூர் எட்டிக்காய அலை கட்டுமா ஒரு அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா கோண கருத்து வாங்கலாய அலை கட்டுமா அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா அந்த வேப்பல்ல காரியத்தா அலை கட்டுமா ஒரு அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா உள்ளூர் மாரியம்மன அலை கட்டுமா அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா தடவலாடி கற்பனத்தா அலை கட்டுமா ஒரு அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா உள்ளூர் காரியம்மன அலை கட்டுமா அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா உள்ளூர் மாரியா அலை கட்டுமா ஒரு அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா வண்டி மாரியம்மன அலை கட்டுமா அலை கட்டுமா சாமி அலை கட்டுமா அந்த ஏழு பேரு கண்ணி மர அலை கட்டுமா ராம்தை தாகதிகிதோம் திகதிகிதோம் தாதா தைய தைய தோம் தை 10 விரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது மதுபாதக தண்டை கொலுசும் அரோகரா பச்சை வைடூரியம் இச்சையாய் இருந்திட்ட பாதக சிலம்பின் ஒளியும் அரோகரா முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் அரோகரா முழுவதும் வைடூரியம் புஷ்பகரங்களால் முடிந்திட்ட தாலி அழகும் அரோகரா சுத்தமாய் இருந்திட்ட காதில் கங்கணம் சுத்தம கையில் செங்கங்கணம் அரோகரா அழகான முத்து காப்பட்டியில் போலாக வீட்டிற்கு அன்னை மாரியம்மையே போற்றி போற்றி அரகரா 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 அரோகரா அடுத்த பாடல் ஒரு தெம்மாங்கு பாடல் பொட்டி வண்டி கட்டி வாரேன் இந்த பாடல் முடிந்தவுடன் ஒயிலாட்டம் நடைபெறும் ஒயிலாட்ட இளம் காளைகள் தயாராக இருக்கும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏ பெண்ணே பொட்டி வண்டியும் கட்டி வாரேன் பொண்ணு தாலியும் கொண்டு வாரேன் கட்டிக்கிட்டா போ மடி சந்தன பொட்டலையே என்ன கல்யாணம் தான் செய்து கடி குங்கும பொட்டலையே மச்சான் பொட்டி வண்டியும் கட்டி வாங்க பொண்ணு தாலியும் கொண்டு வாங்க கட்டிக்கிற உங்களை சமச்சானே வர மச்சானுதான் கூப்பிடுறேனே சமச்சானே அடியே நித்தான் எல்லஞ்சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு தங்காரத்தினமே நெஞ்சுக்குள்ள நிக்குதடி பொண்ணு ரத்தினமே மச்சானே தோணே தோணலங்கொரு நெய் மணக்கும் கத்திரிக்கா நேத்து வச்ச மீன் குழம்பு சமச்சானே எல்லாம் வயிறார சாப்பிடுங்கனே சமச்சானே அடியே கண்டாங்கி புடவை கட்டி கை நிறைய கொசு வச்சு ஆட்டத்துக்கு வந்த பெண்ணு தங்காரத்தினமே கருப்பா இருந்தா பரவாயில்ல பொண்ணு ரத்தினமே மச்சான் வெள்ளை வேட்டிய கட்டிக்கிட்டு பச்சை துண்டு போட்டுக்கிட்டு பாட்டு பாட வந்தீங்களே வாழு மச்சானே பாட்டு தான பாடுங்களே சமச்சானே அடியே ஆடி மாசம் பிறந்துருச்சு அம்மி கல்லு நகர்ந்துருச்சு அத்த உள்ள ஓ நினப்பு தங்காரத்தினமே அடி மனசு குலுங்கு அடி பொண்ணு ரத்தினமே மச்சான் பச்சை வேட்டிய கட்டிக்கிட்டு பால் குடத்தை எடுத்துக்கிட்டு பழனிக்கு தான் போறீங்களே சமச்சானே பஞ்சாமிர்தம் வாங்கி வாங்கோனே சமச்சானே அடியே குங்கும பொட்டு வச்சு குறியஞ்சல எடுத்து கட்டி கும்மியாட போறவளை தங்காரத்தினமே அடி என்ன நீயும் கூட்டி போடி பொண்ணு ரத்தினமே மச்சான் நாளான நாள் முதலா நானே உங்களை நினைச்சுக்கிட்டு ஆடு மாடு மேய்க்கிறேனுங்கோ
பொன்னூறு தினமே ஏ மச்சான் மணியங்குளத்து தங்கமுங்க கடை குட்டி சிங்கமுங்க என்ன நீங்களும் கட்டிக்காங்க ஆசை மச்சானே என் மனசு போல பாத்துக்கங்க சமச்சானே அடியே செம்பு தாமலத்து சிங்காமாடி கொங்கு நாட்டு தங்காமாடி என்ன நீயும் கட்டிக்கிட்டா பொன்னூறு தினமே அடியா. என்ற கண்ணா போல பாத்துக்குவேன் பொன்னூறு தினமே ஏ மச்சான் கொங்கு ரவியோட தங்கமுங்க காந்தியோட செல்லமுங்க இந்த கடை குட்டிய கட்டிக்காங்க ஆசை மச்சானே கவலை எல்லாம் தீந்து போவோனே சமச்சானே அடியே உனக்கு எனக்கும் பொருத்தமுன்னு ஒரு சனம் பேசுதடி உன் மனசுல என்ன இருக்கு பேசுறாங்க? தினமே அத எனக்கு மட்டும் சொல்ல வேணும் பொன்னூறு ஏ தினமே மச்சான் உனக்கும் எனக்கும் வருத்தமான ஊரு சனம் பேசினாலே என் மனசுல உங்க நினைப்பு ஆசை மச்சானே நீங்க அப்பா கிட்ட பொண்ணு கேளுங்கனே சமச்சானே அடியே 10 ரூபாய் பணமும் தரேன் பதிக்கும் ஜங்களை எடுத்து தரேன் பச்சை கிளி நீயும் வந்தா தங்கோர தினமே ஏ, ஏ. நான் பாங்காக பாத்துக்குவேன் பொன்னூறு ஏ தினமே மச்சான் மாட்டு வண்டிய பூட்டிக்கிட்டு மச்சினச்சிய கூட்டிக்கிட்டு மதுரைக்கு தான் போறவரே ஆசை மச்சானே ஐயா. எனக்கு மதுரை மல்லி வாங்கி வாங்கோனே சமச்சானே அடியே வாடி கட்டி சந்தையில வாங்கி வந்த சோடி கால ஏறு முட்டை போகையில தங்கோர தினமே ஏ, ஏ. அடி ஒத்த மாட்ட காணலையே சொல்லுற ஏ தினமே மச்சான் காரி காலைய பூட்டிக்கிட்டு கருத்து புள்ளிய கூட்டிக்கிட்டு ரெக்காரஸ்க்கு போறவரே ஆசை மச்சானே நானும் ஜாக்கி ஓட்ட வாரனுங்கோனே சமச்சானே அடியே கரூர் சந்தையில கண்டாங்கி நான் எடுத்து சிட்டே தான் கட்டி விடவா தங்கோர தினமே ஏ, ஏ. நெத்தியில பொட்டுமிடவா பொன்னூறு ஏ தினமே மச்சான் நேத்து போட்ட கோலம் எல்லாம் நீர் கோலமாகி போச்சுமா கோலம் போட்டுக்கலாம் சமச்சானே அடே. ஆனா மச்சானை தான் கூப்பிடுறேனே சமச்சானே அடியே ஏரிக்கரை ஓரத்தில 7 சென்ட் நிலம் இருக்கு 7 சென்ட் நிலத்துல தான் தங்கோர இருக்கா தினமே மச்சான் அது என்ன வச்சாலோ பாகம் சொல்லுற ஏ தினமே மச்சான் யாழ வச்சா தோப்பாகுமா வாழ வச்சா தோப்பாகுமா அத்தை புள்ள கொட்டு வச்சா சமச்சானே அங்க அத்தனையும் பொன்மையோனே சமச்சானே அடியே பொட்டி வண்டியும் கட்டி வரேன் பொண்ணு தாலி கொண்டு வரேன் கல்யாணம் தான் செய்து கடி தங்கோர தினமே ஏ, ஏ. என்ன நீயும் கல்யாணம் தான் செய்து கடி ஏ பொன்னூறு மச்சான் தினமே வட்டி வண்டிய கட்ட வேண்டாம் பொண்ணு தாலியை எனக்கு வேண்டாம் சும்மாவே நீங்க வாங்க சமச்சானே அங்க மஞ்சள் தாலி கட்டிக்கலானே சமச்சானே தை, தகதிகிதோம் திகிதிகிதோம் தாதா தைய தையத்தோம் தை ஒரு உருண்டை மஞ்சள் உருட்டி ஒரே ஒரு ரெண்டை மஞ்சள் உருட்டி ஓராத்து தண்ணி கொண்டு கும்பங்களுக்கு ஒரே ஓராத்து தண்ணி கொண்டே கும்பங்கலக்கி தாயே ஈஸ்வரியே தங்க வளத்தா ஒரே தாயே ஈஸ்வரியே தங்க வரத்தா எங்க சக்தியுள்ள மாரியம்மா வீசி நடப்பா எங்க சக்தியுள்ள மாரியம்மா வீசி நடப்பா ஆமா ரெண்டு உருண்டை மஞ்சள் உருட்டி அம்மா ரெண்டோ ரெண்டை மஞ்சள் உருட்டி ரெண்டாத்து தண்ணி கொண்டு கும்பங்களுக்கு ஒரே ரெண்டாத்து தண்ணி கொண்டே கும்பங்கலக்கி தாயே ஈஸ்வரியே தங்க வளத்தா ஒரே தாயே ஈஸ்வரியே தங்க வரத்தா எங்க சக்தியுள்ள பகவதி அம்மா வீசி நடப்பா எங்க சக்தியுள்ள பகவதி அம்மா வீசி நடப்பா சபாஸ். இப்பொழுது கொங்கு தங்கங்களுக்கு ஓய்வளித்து